இன்றைக்கி பல்கிங் டே 20 எப்போ இருந்துச்சு. மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு பிளாக் காஃபி ஒன்று குடிச்சிட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்முக்கு வந்து தான் குருநாதருக்கு விளக்கத்தை வச்சுட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதும் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக ஓட்ஸும் எக்கும். ஆனால் ஒர்க் அவுட் ஷெட்யூலு, டயட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தரது இப்போ என்னோடய ஒய்ஃப் தான். இன்றைக்கி ஜிம்மில் ஜூம்பா கிளாஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது. வீடியோ மட்டும் நான் தான் எடுத்தேன். அடுத்த வாரம் கம்பல்சரி நம்மளும் டான்ஸ் ஆட போகிறோம். ஜூம்பா கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம ஒர்க் அவுட் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நான் ஹேர் கட்டு நல்லா இருக்கான்னு தெரியல, இது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் போட்டு முடித்ததும் இன்றைக்கி நம்ம லேட்டர் கோட் தான் போட போகிறோம். லேட்டர் கோட் ஒரு 4 வேரியேஷன். மாடரேட் வெயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாடரேட் வெயிட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓவராக வெயிட் போட்டு லிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஷோ பண்ண வரல, நம்ம மசில் பில்ட் பண்ணுறதுக்கான தேவையான வெயிட் போட்டு மாடரேட் வெயிட் யூஸ் பண்ணாலே போதும். ப்ராப்பராக மசில் க்ரோத் இருக்கும். இப்போ டயட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ரிசல்ட் இருக்கும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போனதும் ரைஸு, வெஜிடபிள், கொள்ளு, அது கூட ரசம் எடுத்துக்கிட்டேன். ரசம் ரொம்ப ரொம்ப டைஜஸ்ட், ரொம்ப நல்லது, எப்பவுமே எடுத்துக்கங்க. முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அவசரமாக கிளம்பி பேக் எடுத்து தோலில் போட்டு ஸ்வங்கின்னு கிளம்பியாச்சு. சைட்டுக்கு போனதும் வேவும் பப்பாளியும். லஞ்சுக்கு ரைஸு, வெஜிடபிள், எக்கு, அதே ரசம், அதே குழம்பு தான், கால் எடுத்ததே தான். ஈவினிங் எக்கும் சக்கரவள்ளி கிழங்கும் ஸ்வீட் கார்னும். லாஸ்ட்டு ஃபுட்டாக சப்பாத்தி, சிக்கனு, மல்லி சட்னி சூப்பராக இருந்தது.